மாதிரி எங்க அம்மா மாருதிஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதுல நானும் வருவேன், எங்க அம்மாவும் வருவாங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல வீடியோ வந்துடும். பாய். ஹாய், நம்ம இன்னைக்கு சிம்பிளா ஹெல்த்தியா எப்படி பச்சை பயிர் சாம்பார் செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம முழு பச்சை பயிரை தோல் எடுக்காம நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சத்தூள், சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், வரமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு முழு பச்சை பயிரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இத கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த பயிரை நல்லா ஃப்ரை பண்ணி 2 or 4 times நம்ம கழுவி எடுத்துக்கணும். இப்ப நம்ம இல்ல குக்கர்ல போட்டுக்கலாம். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, இத போட்டு நம்ம 4 விசில் வச்சுக்கலாம். இப்ப நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வரமல்லி, வரமிளகாய், ஜீரகம் இந்த மிக்ஸில போட்டு நல்லா ஒரு ஓட்டு போட்டுக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். சாம்பாருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்தினா டேஸ்டா இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச பொடியை போட்டுக்கலாம். அரைச்சுல அப்படியே நம்ம எடுத்து பருப்புல போட்டுக்கலாங்க. மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, ஸ்டவ் ஆன்ல இருக்கட்டும். இப்ப நம்ம இத கடைஞ்சிடலாம். இப்ப எங்க அம்மா நல்லா கடைஞ்சிட்டு இருக்காங்க. யார் மேல இருக்கிற கோவத்தை போட்டு கடைஞ்சிட்டு இருக்காங்களோ. இப்ப நம்ம நல்லா கடைஞ்சு வச்சுங்க. சாம்பார் கெட்டியா இருக்குன்னு இதுல நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு கொடி விட்டுக்கலாம். நம்ம சாம்பார் அது கொடி வந்துருச்சுங்க. பருப்பு கேஸ். இப்ப நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் தூவிக்கலாம். இது நம்ம எடுக்கனா நம்ம சாம்பார் ரெடி. முட்டை செய்யலாம். அதுக்காக நம்ம ஒரு pan எடுத்துட்டு அதுல நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம்.
ஊத்திக்கலாம். இந்த பேன்ல வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுதான் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை போட்டுக்கலாம். மல்லியிலை தூவிட்டு நம்ம காரசாரமாக முட்டை ஃப்ரை ரெடி. சுட சுட சாப்பாட்டோட பருப்பு சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாய். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.